இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தென்கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கு முக்கிய காரணரான போதகர் பால்யாங்கி சோ அவர்கள் சாத்தானின் வஞ்சகங்களை உடைப்பது எப்படி என்று தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். மனுஷனுடைய அடிப்படை வாஞ்சைகளில் ஒன்று சத்தியத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்பதே. சத்தியத்தை கண்டு கொள்ள அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாயான தோற்றங்களையும் அவன் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. மாயைகளை அப்புறப்படுத்தும் போதுதான் உண்மையான சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். சாத்தான் எப்போதும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். மாயையான தோற்றத்தை கொண்டு வந்து போலியான மார்க்கங்களை ஸ்தாபிப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கள்ள நோட்டு எது, நல்ல நோட்டு எது என்பதை கண்டுபிடிக்க தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த மாயத் தோற்றத்தை கொண்டு வருகிற சத்ருவினுடைய வல்லமைகளோடு கூட ஆவிக்குரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. புற ஜாதிகளும் அவிசுவாசிகளும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள்ளிருந்து சாபத்தினாலும் நோயினாலும் மரணத்தினாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆதாமின் நாட்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையே இல்லை. நாம் சத்ருவோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் போராடுவது மட்டுமல்ல, பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை விடுவிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். சாத்தானின் கட்டுகளை தகர்ப்பதற்கான ஒரு வல்லமையான வசனம் வேதத்தில் திறவுகோலாக நமக்கு இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய கோட்டைகளை நாம் தகர்ப்பதற்கு தெய்வீக ஆயுதங்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேவனுடைய ஆயுதங்கள் நிரந்தரமான வல்லமையுள்ளது, நித்தியமான பலன் உள்ளது. இந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய வல்லமையை நம்மால் 3 விதங்களில் தகர்க்க முடியும். முதலாவது, வீண் சிந்தனைகளை வீழ்த்துங்கள். சத்துரு கொண்டு வருகிற மாயையான கோட்டைகளை தகர்க்க வேண்டுமென்றால் மாம்சீக வீண் சிந்தனைகளை வீழ்த்த வேண்டியது அவசியமாகும். நீங்கள் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்த சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே எவ்விதமாக சாத்தான் நயவஞ்சகமான வார்த்தைகளினால் ஏவாளை ஏமாற்றினான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த பெரிய தோட்டத்தில் ஒரே ஒரு மரத்தின் கனியை தவிர மற்ற எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று கர்த்தர் அனுமதியும் கொடுத்திருந்தார். புசிக்க கூடாது என்று கட்டளையிடப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமானது அந்த தோட்டத்தின் மத்தியில் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை அறிகிற விருட்சம் என்பது மனுஷனுடைய ஞான அறிவை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. தேவன் கட்டளையிடும்போது மனுஷன் தன்னுடைய சுய ஞானத்தால் அவருடைய கட்டளைக்கு விரோதமாக வாக்குவாதம் செய்யாமல் அவர் கட்டளையை அப்படியே ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கட்டளைகள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டியவைகளாகவும் மனுஷன் தேவனோடு கூட தர்க்கிக்கவோ வாதாடவோ முடியாது. சாத்தான் ஏதேன் தோட்டத்திற்குள் புகுந்தவுடன் தேவனுடைய கட்டளைகளை கேள்வி கேட்டு மனுஷனுடைய சிந்தனையை தூண்டிவிட்டான். மனுஷன் எப்போது சாத்தான் கொண்டு வந்த வீண் சிந்தனைக்கு இடம் கொடுத்தானோ அவனுடைய வீழ்ச்சியின் ஆரம்பத்திற்கு வந்துவிட்டான். தேவன் கொடுக்கிற கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு சாத்தான் கொடுக்கிற சிந்தனைகளை சிந்திக்கும்போது அவனுடைய உள்ளம் தேவனை விட்டு தூரமாய் செல்கிறது. இது தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒரு துரோகம். தேவனுடைய வார்த்தைகளை சாத்தான் மக்கள் உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறான். அதற்கு விரோதமாக வாதிட ஆரம்பிக்கிறான். ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான்.
ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அதை குறித்து சர்ப்பத்தோடு கூட தர்க்கித்து கொண்டிருந்தாள். முடிவிலே அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாகவும் வேத வசனங்களுக்கு விரோதமாகவும் எந்த தர்க்கங்களிலும் கலந்து கொள்ளவே கூடாது. இரண்டாவது, மேட்டிமைகளை நிர்மூலமாக்குங்கள். சாத்தானுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்க வேண்டுமென்றால் மேட்டிமைகளை வீழ்த்துவது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி என்று எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாபேல் கோபுரம்தான். அங்கே ஜனங்கள் மேட்டிமை உள்ளவர்களானார்கள். தேவனைப் போல தங்களை உயர்த்த எண்ணினார்கள். அந்த காலத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆதியாகமம் 11:1-4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். அவர்கள் கோபுரம் கட்டுவதின் நோக்கம் என்ன? நாம் நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்பதே. நாம் உலகத்தின் பல பகுதிகளிலும் சிதறி போகக்கூடாது என்பதே. அவர்கள் சிந்தனைகளை எவ்விதமாக செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். கர்த்தர் நோவாவோடு சொல்லும்போது, நீங்கள் பலுகி பெருகி திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். ஆனால் இவர்களோ தாங்கள் சிதறி போகாமல் ஒரு இடத்திலிருந்து பேர் உண்டாக்குவோம் என்றார்கள். தேவன் பரவுங்கள் என்றார், அவர்கள் மாட்டோம் என்றார்கள். அவர்கள் சுயமாக தங்களுக்கு நோக்கங்களையும் கட்டிடங்களையும் கோபுரங்களையும் தங்களுக்கென்று தெய்வங்களையும் உண்டு பண்ண ஆரம்பித்தார்கள். மனுஷனுடைய இந்த மேட்டிமையான எண்ணங்களைக் கண்டு கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியதாயிற்று. தேவன் அவர்களுடைய பாசையை தாறுமாறாக்கினார். அவர்களுக்குள் குழப்பத்தை கட்டளையிட்டார். ஆகவே அந்த பட்டணம் குழப்பத்தின் பட்டணம் என்ற பெயரில் பாபேல் என்று ஆயிற்று. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். ரோம சாம்ராஜ்யம் சரிவிற்கு இந்த மேட்டிமைதான் காரணம். ரோம சாம்ராஜ்யம் முதலில் சன்மார்க்க நெறியில் ஆரம்பித்தது. ஆனால் போக போக அவர்கள் மேட்டிமை உடையவர்களானார்கள். ஆகவே தேவன் அங்கே அதை குழப்பத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அந்த பெரிய ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு மேற்கு ராஜ்யங்களாக 2ஆக உடைந்தது. முடிவிலே அத்தனை நாகரிகமுடைய அந்த சாம்ராஜ்யம் காட்டு மிராண்டிகளால் அழிக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிறகு ஏறக்குறைய 20 வகையான சாம்ராஜ்யங்கள் எழுந்து வீழ்ந்தன. அவைகளின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவைகளில் ஏற்பட்ட மேட்டிமைதான். ஆகவே தேவனுக்கு முன்பாக ஏற்படுகிற ஒவ்வொரு மேட்டிமையையும் நாம் முழு மூச்சாக தகர்க்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, எண்ணங்களை சிறைப்படுத்துங்கள். சாத்தானுடைய வஞ்சகங்களை முறியடிப்பதற்கு 3வது வழி எண்ணங்களை சிறைப்படுத்துவதாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 10:5 கூறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு இரகசியத்தை இந்த வேத பகுதியிலே நாம் அறியலாம். நீ எந்த ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை கீழ்ப்படுத்துகிறாயோ அந்த ஆளை உனக்கு அடிமையாக்கி விடுகிறாய். ஜனங்களுடைய எண்ணங்களை தங்கள் வசப்படுத்த பலவிதமான விளம்பரங்களை ரேடியோவில், டெலிவிஷனில், பத்திரிகைகளில் நாம் காண்கிறோம், கேட்கிறோம். நாம் வாழுகிற இந்த நாட்கள் விளம்பரத்தின் மூலமாக மனுஷனுடைய எண்ணங்களை சிறைப்படுத்தும் நாட்கள். நாம் திரும்பும் இடமெல்லாம் விளம்பரங்களால் நிரம்பி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் பல வேளைகளில் நம்முடைய சுய எண்ணங்களிலே பல தீர்மானங்களை எடுப்பதாக நினைக்கிறோம். ஆனால் அது அப்படியல்ல. பல விளம்பரங்கள், பல கருத்துக்கள் ஏற்கனவே நம்முடைய சிந்தனையில் புகுந்து விடுகிறதால் அதன் அடிப்படையில்தான் நாம் தீர்மானம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவிற்கு சொந்தமாகும் போதுதான் இந்த மாயையான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்போது மாத்திரமே சத்தியத்தை முழுவதுமாக
நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அவரே விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருளுகிறவர். மாயையான விளம்பரங்களில் மனதை செலுத்தாமல் வேத வசனங்களின் மேலும் தெய்வீக சத்தியத்தின் மேலும் நம்முடைய இருதயத்தை செலுத்தி கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவனுடைய சிந்தனையை உங்களுடைய சிந்தனையோடு இணைத்து கொள்ளுங்கள். வேதத்தை தியானித்து வாசிக்கும்போது அவைகள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். வேதத்தை இரவும் பகலும் கருத்தோடு தியானித்து அதை உங்கள் சிந்தனை முறையில் கொண்டு வாருங்கள். ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டு அங்கு பிரசங்கிக்கப்படும் தேவனுடைய செய்திகளுக்கு செவி கொடுங்கள். ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் உங்களுக்கென்று சுயமாக வாழாமல் தெய்வீக வல்லமையால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கென்று வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். ரோமர் 8:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் சாத்தானுடைய வஞ்சகங்களை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சகல எண்ணங்களையும் கிறிஸ்துவிற்குள் சிறைப்படுத்துகிறார்கள். அப்போதுதான் தேவனுடைய ஒவ்வொரு சத்தியத்தையும் ருசி பார்க்க முடியும். நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்து இயேசுவிற்கு கீழ்ப்பட்டிருக்கும். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.